சென்னை கடற்கரையோரங்களில் ஆலிவ் ரெட்லி கடல் ஆமைகள் எதிர்பாராத எண்ணிக்கையில் இறந்த நிலையில் தமிழக கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த கள கால்நடை மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. சென்னை மாநகரில் திருவொற்றியூர் முதல் நீலாங்கரை வரையும் அங்கிருந்து கோவளம் வரையும் கடந்த சில வாரங்களில் ஏராளமான கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய வண்ணம் இருந்தன. இவை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்கள் பட்டியலில் முதலாவது இடத்தில் இருக்கிறது. ஆமைகளின் இறப்புக்கான உண்மையான காரணத்தை வனத்துறையும் மீன்வளத்துறையும் காவல்துறையும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் வண்டலூரில் உள்ள உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு ஆராய்ச்சி பயிற்சி மற்றும் கல்வி நிறுவனம் ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகளின் உடற்கூராய்வு குறித்து கால்நடை மருத்துவர்களுக்கு பயிற்சி அளித்தது. குறிப்பாக 2 மாதங்களாக சென்னை கடற்கரையோரங்களில் ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகள் எதிர்பாராத எண்ணிக்கையில் உயிரிழந்து வருகின்றன. இது உயிரியலாளர்கள் மற்றும் வன பாதுகாவலர்களிடையே மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரலாறு காணாத இறப்பு எண்ணிக்கை சமீபத்தில் 1000ஐ கடந்த நிலையில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் வண்டலூரில் உள்ள உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனம் பயிற்சி நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தது. இதில் தமிழக கடலோர மாவட்டங்களில் இருந்து கள கால்நடை மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 25 நபர்கள் பங்கேற்றனர். கடல் ஆமைகளின் உயிரியல், உடலியல் மற்றும் உடற்கூறியல் குறித்தும் மேலும் இதுபோன்ற பெருமளவிலான உயிரிழப்பு நிகழ்வுகளை நிர்வகிப்பதற்கான நடைமுறை சவால்களை விளக்கும் வகையிலும் பங்கேற்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இப்பயிற்சியில் கடல் ஆமைகள் போன்ற அரிய இனத்திற்கான உடற்கூராய்வின் சிக்கல்கள் மற்றும் சவால்களை தெளிவுபடுத்தும் விதமாக ஆலிவ் ரிட்லி ஆமையின் உடற்கூராய்வு செயல் விளக்கமாக நடத்தப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல்.